கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு பெரிய சிட்டில வீட்டை விட்டு உங்க குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரத்துல தங்கி வேலை பார்க்குறீங்க. காலையில எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஒரே ஓட்டம், ஒரு மிஷின் மாதிரி சுழன்றுக்கிட்டே இருக்கீங்க. இது நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், இல்ல நமக்கு தெரிஞ்ச யாரா வேணாலும் இருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இப்படிப்பட்ட ஒருத்தரை பத்தினது தான். இந்த அமைதியான குரலின் அதிர்வுகள் அப்படிங்கிற தலைப்புக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஆழமான விஷயத்தை தான் நாம இப்போ உணர்வுபூர்வமா தெரிஞ்சுக்க போறோம். திருக்குறள்ல ஒரு அருமையான வரி இருக்கு. தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். எந்த ஒரு பெற்றோரும் தன் குழந்தைக்கு செய்கிற மிகப்பெரிய விஷயம் அவங்கள இந்த சமூகத்துல முன்னணியில கொண்டு வந்து நிறுத்துறது தான். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ரொம்ப தூய்மையான நிபந்தனையற்ற அன்பு அது. இந்த ஒரு குறள் இன்னைக்கு நாம பார்க்க போற நம்ம மெயின் கேரக்டரோட லைஃப்ல எப்படி கனெக்ட் ஆகுது, அந்த அன்பு அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். சரி, இப்போ அரவிந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பத்தி பார்ப்போம். அவனோட வாழ்க்கை எவ்ளோ இயந்திரத்தனமா இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. அரவிந்த் சென்னையில இருக்கிற ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவனோட ஒரு நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? ஓட்டம் ஓட்டம், இடைவிடாத ஓட்டம். காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் முடிவில்லாத கிளையண்ட் மீட்டிங்ஸ், ஒரு பக்கம் ரொம்ப டைட்டான ப்ராஜெக்ட் டெட்லைன்ஸ், இருட்டிலும் அந்த லேப்டாப் வெளிச்சத்துல பல தூக்கமில்லாத ராத்திரிகள், கூடவே நிற்காத ஃபோன் கால்கள். ஒரு மனுஷன் அப்படிங்கிறத விட ஒரு மிஷின் மாதிரி தான் அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். நம்மள பல பேருக்கு இது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல், கரெக்டா? நாமும் இப்படிதான் பல நேரங்களில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் அவங்க அம்மா தினமும் அனுப்புற வாய்ஸ் மெசேஜ்கள், சாப்பிட்டியாடா, தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிச்சுக்கோ, உனக்கு பிடிச்ச மோர் குழம்பு பண்ணியிருக்கேன், இப்படி ரொம்ப பாசமான மெசேஜ்கள். ஆனா இன்னொரு பக்கம் அரவிந்தோட ரிப்ளை எப்படி இருக்கு பாருங்க. லேட்டர்மா, பிஸிமா, கால் பண்றேன் அப்படின்னு ரொம்ப அவசரமான கொஞ்சம் அலட்சியமான பதில்கள். ஒரு பக்கம் அன்பான அனலாக் அம்மா, இன்னொரு பக்கம் அவசரமான டிஜிட்டல் பையன். இந்த முரண்பாடு ரொம்ப யதார்த்தமா இருக்குல்ல? ஆனா இப்படி ஓடிக்கிட்டு இருந்த அந்த டிஜிட்டல் சத்தங்கள் எல்லாம் திடீர்னு ஒரு நாள் அப்படியே நின்னுடுச்சு. ஒரு எதிர்பாராத அமைதி. அந்த அமைதி எப்படி அவனுக்குள்ள ஊடுருவுது தெரியுமா? முதல் நாள் அவங்க அம்மா கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வரல. ஆனா அவனோட வேலை பளுவுல அவன் அதை கவனிக்கவே இல்லை. 2வது நாளும் அப்படியே கடந்து போகுது. அவனோட வாழ்க்கையும் வழக்கம் போல பரபரப்பா ஓடுது. ஆனா 3வது நாள் ராத்திரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேப்டாப்பை மூடி வைக்கும்போது அந்த நிசப்தம் அவனை ஒரு பெரிய வெறுமையா தாக்குது. இத்தனை நாள் அவன் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த அம்மாவோட குரல் கேட்காதது அப்பதான் அவனுக்கு உரைக்குது. அப்போதான் அந்த கேள்வி அவனுக்குள்ள வருது. அம்மா ஏன் மெசேஜ் அனுப்பல? வேலைப்பழுவுக்கு நடுவுல ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிறான். ஏதோ தப்பா இருக்குன்னு அந்த அமைதி அவனுக்கு உணர்த்துது. இது வரைக்கும் தொந்தரவா நினைச்ச ஒண்ணு இப்போ இல்லாதப்போ அவனுக்குள்ள ஒரு பெரிய தவிப்பு. அந்த தவிப்பு உங்களுக்கும் புரியுதா? உடனே ஃபோன் பண்றான். அப்போ அம்மா ரொம்ப கேஷுவலா, ரொம்ப வெள்ளந்தியா ஒரு பதில சொல்றாங்க. அது ஃபோன்ல ஏதோ மியூட் ஆயிடுச்சு போலடா, எப்படி பேசணும்னு தெரியல, நான் அழுத்துனா சத்தமே போகல. எந்த ஒரு கோபமோ குற்றச்சாட்டோ இல்லாத அந்த தூய்மையான விளக்கம் அரவிந்த் அப்படியே உலுக்கி போட்டுடுச்சு. அவனோட தவிப்பு அந்த ஒரு நிமிஷத்துல ஒரு தெளிவான குற்ற உணர்ச்சியா மாறுது. இதுவரைக்கும் ஒரு தொந்தரவா நினைச்ச அந்த வாய்ஸ் மெசேஜ்கள் எல்லாம் இப்போ அவனுக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷான்னு புரிய ஆரம்பிக்குது. அடுத்த நாளே எந்த வேலையும் பார்க்காம நேரா ஊருக்கு கிளம்புறான் அரவிந்த். மழையில ஒரு பஸ் பயணம். ஜன்னலோரம் உட்காந்துக்கிட்டு அந்த பழைய வாய்ஸ் மெசேஜ்களை இயர்ஃபோன்ல திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே போறான். ஒரு காலத்துல அவனுக்கு எரிச்சலை தந்த அதே வார்த்தைகள், குளிரா இருக்கடா, ஸ்வெட்டர் போடு, இப்போ அவன் இதயத்தை அப்படியே உருக்குது. ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு கண்ணீரை வரவழைக்குது. வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குது தெரியுமா? அந்த பழைய வீட்டின் கதவு திறக்கப்படுது. உள்ள அதே பழைய அன்பு சிரிப்போட அம்மா நிக்கிறாங்க. அரவிந்த் எதுவுமே பேசல, அப்படியே கண்ணீரோட அம்மாவை இறுக்கி கட்டிக்கிறான். அப்பவும் அந்த அம்மா கேட்கிற கேள்வி, சாப்பிட்டியாடா? உலகத்துல எந்த வெற்றியும் எந்த பணமும் தர முடியாத ஒரு முழுமை அந்த ஒரு சாதாரண கேள்வியிலே இருக்கு. ஏன்னா பெத்த அம்மாவுக்கு தாம் பிள்ளை எவ்வளோ பிஸியா இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் மேட்டரே கிடையாது. அவன் நல்லா இருக்கானா அது மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம். நம்மோட இந்த மாடர்ன் காலத்து வெற்றிகள், டெட்லைன்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு தாயோட அன்பு எவ்வளோ பெருசுங்கிறத இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமா சொல்லுது இல்லையா? இந்த ஒரு சின்ன சம்பவம் அரவிந்தோட வாழ்க்கையே மொத்தமா நிரந்தரமா மாத்திடுச்சு. அவன் தனக்குத்தானே ஒரு புது ரூல் போட்டுக்கிட்டான். லைஃப் எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் சரி, அம்மா கால் பண்ணா கண்டிப்பா எடுத்தாகணும். இது எக்காரணத்துக்கு கொண்டும் மாற்ற முடியாத ஒரு சட்டம். வாழ்க்கையில எதை வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், ஆனா இதை மட்டும் பண்ணவே கூடாது. இது அரவிந்துக்கு மட்டும் இல்ல, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நமக்கும் நம்ம உறவுகளுக்கும் ரொம்பவே தேவையான ஒரு பாடம் தானே. அதுக்காக அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தான் ஃபோன் கேலண்டர்ல தினமும் ராத்திரி 8 மணிக்கு ஒரு ரிமைண்டர் செட் பண்ணான். கால் அம்மா அப்படின்னு. ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையில தான் அன்பை விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் செஞ்ச ஒரு அழகான ஏற்பாடு இது.
சில நேரங்கள்ல வாய்ஸ் மெசேஜ்கள் மியூட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுல இருக்கிற அன்போட சத்தம் நமக்கு தெளிவா கேக்குது. இப்போ உங்கள பார்த்து நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உங்களோட இந்த பிஸியான வாழ்க்கையில நீங்க யார அறியாம மியூட்ல வச்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது உங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், இல்ல உங்களுக்காகவே காத்திருக்கிற உங்களோட வாழ்க்கை துணையா கூட இருக்கலாம். இப்பவே அந்த மியூட் பட்டனை ரிலீஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க. அந்த அன்பின் சத்தம் உங்க வாழ்க்கையில எப்பவும் ஒலிக்கட்டும். அடுத்த ஒரு அருமையான பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அன்போடு இருப்போம்.